வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவில் செய்கிற பிஸ்கெட்ஸ் தான் நம்ம குழந்தைகளுக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை மாவு பிஸ்கெட் செய்கிறதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மைதா சேர்க்காமல் கோதுமை மாவுலேயே செய்ய போகிறோம். ரொம்ப சத்தானது. இதிலையே நம்ம ரவை வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட பவுடர்ட் சுகர் வந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுகர் வந்து உங்களுக்கு இது வந்து கரெக்டாக அளவு இருக்குது. 3/4 கப்புன்றது சுகர் வந்து ரொம்ப தூக்கலாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து நெய், அந்த பவுடர்ட் சுகர், ரவை, கோதுமை மாவெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பதம் வந்து சப்பாத்தி மாவு பதம் மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு பதம் வர அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி பதமாக இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இது மாதிரி பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி மாவு பதம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுலேயே நம்ம திரும்பி 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பி மிக்ஸ் பண்ணி வைப்போம்ல, அது மாதிரி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவில். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் காயிற முடியும் இதை வந்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு இப்போ இதை மாவு வந்து இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஈவனாக நல்லா ஸ்கொயராக வர்றதுக்காக ஓரத்தில் இருக்க அன்ஈவனாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி பீஸா கட்டர் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா அழகாக செய்யலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஸ்கொயராகவோ இல்லை உங்களுக்கு எது மாதிரி ஷேப்ஸ் வந்து குழந்தைகள் செஞ்சு கொடுக்கணுமோ விருப்பம் போல் நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த கோதுமை மாவு பிஸ்கெட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. என் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸா கட்டர் இல்லைனாலும் இது மாதிரி சின்னதாக நம்ம சின்ன மூடி, ரவுண்டு மூடியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு கூட நீங்கள் ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம அந்த குட்டி குட்டியாக சின்ன பீஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கோதுமை மாவு பிஸ்கெட் வந்து ரொம்ப சீக்கிரம் நல்லா ஃப்ரை ஆயிரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பொன்னிறமாக 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் பிஸ்கெட்டு. இப்போ பாருங்கள், ரொம்ப மொறுமொறுன்னு கோதுமை மாவில் செஞ்ச ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.